ஏப்பா வண்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்ன சார்? எத்தனை தடவை கேட்டேன், இந்த சாகப்போற கோழி கொஞ்சம் வச்சு என்னதான் பண்ண போறீங்க? அது என்னன்னா சார், ஆ, அது சொன்னா குழம்பிடுவீங்க சார். அதைத்தான் இவனும் சொன்னான். குழம்புனாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. தெளிவா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க என் கூடவே வாங்க, நேர்லயே காமிச்சிருவோம் என்ன பண்றோம்னு. போலாமா? ஏய், சரக்கு வந்துருச்சு. ஏய். டேய் சரக்கு வந்துச்சு, வாடா. யோ யோ இருங்கய்யா, ஏன் அப்படி முன்னாடி அடிச்சு ஓயாருங்க? நவருவா, எல்லாருக்கும் சரக்கு இருக்கு. நவரு ஆளை பார்த்த கூட அள்ளி குடுத்துறாத. நிறைய பேர் பேமெண்ட் எதிர்காலம் நீ ஏரியா இருக்க இருப்பா, ஏறுறோம்ல. முடியா கீழ இருக்கிற அவிய மாதிரி இருக்கு, மேல வச்சு பத்திரமா எடுத்துட்டு போ. மானுங்களுக்கு பேச்சு மட்டும் புரியாதுடா. போடா போடா டேய், கிளம்பு காலையில புடிங்க. ஏய் குறுக்கால கூட ஏத்திட்டு எடா சீக்கிரம். எடுக்க தெரியாதா உங்களுக்கு? அவன் போய் எடுப்போம். எடுத்து வச்சா வந்துருவீங்க. சரி, ஓகே. இல்ல எட்டத்துல நின்று இருக்க, வாங்கடா. பாத்து மெதுவாப்பா. டேய், கோழி அமுக்காதடா, பூ மாதிரி புடுறா. ரொம்ப நாளா வேலை செய்யறது தெரியாதா உனக்கு? சரிண்ணே, ஓகே வாங்கண்ணே. போன தடவை கொடுத்த குஞ்செல்லாம் செத்து போச்சுண்ணே. இந்த அடையாளம் நல்லா இருக்குல்ல? ஒரு வாரத்துல வைக்க வேண்டிய கோழி ஒரு மாசம் வச்சிருந்தா சாகாம இடம் இருக்கும். போங்கடா. இந்தாரு, அது ஓன் சாமர்த்தியம். சாகுறதுக்கு முன்னாடி வைக்கணும்னு தெரியும்ல, புரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. போடா வேலையை பாத்துக்கிட்டு. ஏய் தம்பி, கோழிக்கு காத்து வர மாதிரி கொஞ்சம் விசிறி விடுங்கடா. நான் முத்து, இன்னைக்கு எவ்வளவு சரக்கு? 1500ண்ணே. 1500. என்னைக்கு நீ அவ்வளவு வித்துருக்க? கொஞ்சமா எடுத்துட்டு போயா, மத்தவங்களுக்கு சரக்கு வேணும். தங்கச்சி தங்கத்துக்கு தலைப்பிரசவனே, நிறைய செலவு இருக்குண்ணே. ஓஹோ, சரி சரி. மத்தவங்க குடும்பம் இருக்கியா, அதையும் கொஞ்சம் பாத்துக்க. ஏப்பா நீ எவ்வளோப்பா? 750. 1000, 1500, 2500 ப்ளஸ் 900, 3000 சொல்ற. என்ன மாதிரி பணம் மாதிரி ஏதாவது தரையா? காசு இல்ல, லைனுக்கு போயிட்டு வந்ததும் தரேன். அண்ணே, இவனுக்கெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம். கடன் கொடுத்தா காசு வந்ததா சரித்திரமே இல்லை. டேய் குமரேசா, உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணே, என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதான் சொல்றேன். நான் இந்த வேலைக்கு வரப்ப வெற சுப்பிக்கு தெரிஞ்ச பையனி, கொஞ்சம் ஆளுக்கு தக்கன பேசி பழகு. இப்ப என்ன மரியாதை கொடுத்தாக்கிறமா? இல்லாட்டி பெருசா சீவிடியா நீ? போய சொல்லிக்க இருக்க, ஏத்த பேசிக்கிறோம். என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? பின்னாடி சிங்கம் பேச்சு உனக்கு எனக்கு தான். இவன் எதுக்கு கூட வரான்? நீ சரக்கு தர மாட்டேன்னு சொல்லு. நான் பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம போய்க்கே இருக்கேன். சொல்லுங்க. சரி சரி இருப்பா, இவன் சொல்றது கரெக்ட் தான். நீ என்னைக்கு சரக்கு வாங்கி காசு கொடுத்து சொல்லு. அதுக்கு நீ என்ன இவங்கிட்ட கத்தி பேசிட்டு இருக்க? ஹலோ, நான் சொல்றது கேளு போ. முடிச்சிடலாம்ப்பா. நல்லா தெரியும். நீ அவன்கிட்ட போய் நான் பத்திரத்தோட வரேன். ஐயனார நான் பாத்துக்கிறேன். அவனை கிழிச்சிருவானா? நான் பத்திரத்தோட வரேன், நீ பணத்தோட வந்து சேரு. ஏம்பா சரக்கு எடுத்துட்டு போ, வித்துட்டு வந்து காசு கொடு. ஓஞ்சருக்கு எனக்கு எதுக்கு? போப்பா. ஐயா நாளைக்கே லட்சாதிபதி. நான் நினைச்சா கோழி பண்ணையே வைப்பேன். உனக்கு வேணா அங்க வந்து சரக்கு வாங்கிட்டு போ. உன்னை நம்பி நான் கடன் தருவேன். என்னப்பா இது? இவன் தான் கடன் கேட்டான். இப்ப நம்மளுக்கே கடன் தரேன்றான். கோவத்துல கோழி வேற இட்டு கடகரா குடிகாரப்ப. அந்த கோழி போறான். டேய் குளத்தோட கோச்சிக்கிட்டா குண்டிக்குதாண்டா நட்டம். ஏகிட்டியா வா. உனக்கு பெரிய ஆப்பா சீவி வைக்கல வைக்கிறேன்டா. வைடா வைடா. டேய் போடா வேலைய பாத்துக்கிட்டு போடா டேய்.